Good morning students. Good morning. Good morning. எல்லாருக்கும் குட் மார்னிங். குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங். குட் மார்னிங். ஆடியபிளாக இருக்காப்பா? எல்லாமே கிளியராக இருக்கா? சரிங்களா? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ செகண்ட் லெசன் பார்த்துட்ருக்கோன்னு நினைக்கிறேன். சரிங்களா? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பேசிக்ஸ் எல்லாம் சொன்னோம் இல்லையா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் மிஸ் பண்ணவங்க ரொம்ப வருத்தப்படணும் சீரியஸாக. சரிங்களா? கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்னது ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குமா? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. சரிங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். ஸோ எல்லாருக்கும் குட் மார்னிங். ஓகேப்பா, குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பேசிக்ஸ் எல்லாம் சொன்னோம். சரிங்களா? அந்த பேசிக்ஸ் தான் இந்த லெசன் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? இந்த பேசிக்ஸ் தான் இந்த லெசன் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதோட ரெக்கார்டட் வீடியோ வந்து நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட அந்த பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடுங்க. சரிங்களா? ஸோ அது ரெக்கார்டட் வீடியோ இருக்குது, நான் வந்து கண்டென்ட்டில் போடுறேன். ஸோ அந்த பேசிக்ஸ் மறக்காமல் வந்து பார்த்துடுங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரிங்களா, ஸோ கரண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் கரண்ட்டை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ வாட் இஸ் கரண்ட் அப்படின்னு. சரிங்களா? அதை பற்றி பார்க்கலாமா? ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் திஸ் இஸ் அ செகண்ட் லெக்சர். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் திஸ் இஸ் லெக்சர் நம்பர் 2. ஓகே, திஸ் இஸ் லெக்சர் நம்பர் 2. ஸோ ஆக்சுவலாக லெக்சர் நம்பர் 1 பார்த்துட்டோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெக்சர் நம்பர் 2. ஸோ நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால நாளைக்கு கிளாஸ் இல்லை இல்லையா? கரெக்டாக நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால, நாளைக்கு எக்ஸாம் தானே? அப்படி தானேப்பா? நாளைக்கு தானே எக்ஸாமு இல்லை? ஸோ நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால நாளைக்கு தானேப்பா எக்ஸாமு காலையில்? நாளைக்கே நாளானைக்கா? ஓ, சில பேருக்கு எக்ஸாம் இருக்குது, சில பேருக்கு எக்ஸாம் இல்லை. ஓகே ஓகே, சில பேருக்கு எக்ஸாம் இருக்குது, சில பேருக்கு எக்ஸாம் இல்லை. சரிங்களா? ஸோ எக்ஸாம் இருக்கிறதுனால நாளைக்கு காலையில் கிளாஸ் இல்லை உங்களுக்கு. ஸோ நாளைக்கு நான் தான் சொன்னேன், நாளைக்குள்ள கிளாஸ் தான் நம்ம வந்து நாளைக்குள்ளே ஒரு 1 hour தான் சேர்த்து சண்டே எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தோம் நினைக்கிறேன் இல்லையா? சண்டே மார்னிங்கே வைக்கிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ அகெயின் வந்து ஃப்ரைடேலாம் லீவுன்னு சொன்னீங்க. ஸோ ஃப்ரைடே கிளாஸ் இருக்குது, நாளைக்கு மட்டும் தான் கிளாஸ் கிடையாது இல்லை? ஸோ வெட்னஸ்டே உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. சரி, தேர்ஸ்டே. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே கிடையாது நீங்கள்ல. ஸோ ஃப்ரைடே கிளாஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நாளைக்கு எடுக்க வேண்டிய கிளாஸ் தான் சண்டே எடுக்கிறோம். சரியா? ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ நிறைய பாதி பேர் கொஞ்சம் காலேஜில், சரி ஸ்கூலில் எக்ஸாம் இருக்காம்ப்பா. சரி ஓகேப்பா. சரி பார்க்கலாமா? ஸோ இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படி கேட்டிங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கரண்ட், அதாவது கரண்ட்டுனா நான் என்ன சொன்னேன்னா ஃப்ளோன்னு சொன்னோம் லாஸ்ட் கிளாஸில் இல்லையா? கரண்ட்டுனா ஃப்ளோ. ஆனால் நம்ம இங்கே என்ன படிக்கிறோம் கரெக்டாக சொல்லணுன்னா, கரண்ட்டுனா ஃப்ளோ. நான் தான் சொன்னேன், வாட்டர் ஃப்ளோவானா வாட்டர் கரண்ட்டு, விண்டு ஃப்ளோவானா விண்டு கரண்ட்டு. சரிங்களா? ஹீட்டு ஃப்ளோவானா ஹீட்டு கரண்ட்டு. இங்கே என்ன ஃப்ளோ ஆகுதுன்னா சார்ஜ் ஃப்ளோ ஆகுது. ஸோ சார்ஜ் ஃப்ளோ ஆகுதுன்னா நமக்கு என்ன கரண்ட்டு சொல்லுவோம்? எலக்ட்ரிக் கரண்ட்டு. ஸோ நம்ம இங்கே பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டு, அதாவது சார்ஜ் கரண்ட்டுன்னு கூட சொல்லலாம். சார்ஜ் ஃப்ளோவானா சார்ஜ் கரண்ட்டு. சரிங்களா? தட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல போகிறோம், ஃபஸ்ட்டு டெஃபினேஷன். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டோட சிம்பிள் உங்களுக்கு தெரியும், ஐ. சரிங்களா? எலக்ட்ரிக் கரண்ட்டோட சிம்பிள் வந்து ஐ. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. 7 ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி 11th படிச்சிருப்பீங்கள்ல, அதில் இது ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இல்லையா? திஸ் இஸ் தி ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டினா, ஸோ இந்த குவான்டிட்டி வேறு எதை வச்சு நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. கரெக்டாக? சரிங்களா? ஃபண்டமெண்டல் வேறு எதுலேருந்து நம்ம டெரைவ் பண்ண முடியாது. டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி கிடையாது. இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? ஓகேவா? ஓகே. ஸோ கரண்ட் அப்படிங்கிறது என்னதை சொல்கிறாங்கன்னா, நல்லா தெளிவாக கவனிங்க. கரண்ட் அப்படிங்கிறது ஒன்லி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? நாட் ஒன்லி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், கொஞ்சம் ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லிட்டிங்கன்னா, இப்போ ஒரு கண்டக்டர், நான் தான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டக்டர் வந்து இப்போ ஒரு ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. கண்டக்டர் அட் ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. ஓகேவா? கண்டக்டர் அட் ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்னா, ஓகேங்களா? கண்டக்டர் இருக்குது, அது வந்து என்ன டெம்பரேச்சரில் இருக்குது? ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது ஒரு கண்டக்டரு. ஸோ கண்டக்டரை நம்ம என்ன நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன். சரிங்களா? லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சாலிடு கண்டக்டர் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த கண்டக்டரில் நிறையா இருக்குது. சாலிட் ஸ்டேட்டில் இருக்க கண்டக்டர், லிக்விட் ஸ்டேட்டில் இருக்க கண்டக்டர், கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்க கண்டக்டர், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கண்டக்டர் நிறையா இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய கண்டக்டர் வந்து பார்த்திங்க அப்படி கேட்டிங்கன்னா சாலிட் கண்டக்டர் எடுத்துக்கிறோம்னு சொன்னேன் நான். இந்த லெசன் ஃபுல்லாக
சாலிட் கண்டக்டரை நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா, சாலிட் கண்டக்டரை எடுத்துக்க போகிறோம். ஸோ சாலிட் கண்டக்டரில் யார் வந்து சார்ஜ் கேரியர் யார் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ். ஏன்னா பாசிட்டிவ் அயன்ஸ் வந்து என்ன ஆகாதுன்னா மூவ் ஆகாது, ஃபிக்ஸடாக இருக்கும். ஒன்லி யார் மூவ் ஆகும்னா அந்த அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்க அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரான்ஸ், தட் இஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் கண்டக்டரில் வந்து மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டக்டர்ஸ் அட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் அங்கே கூட பார்த்தோம், லாஸ்ட் லெசனில் கூட பார்த்தோம். சரிங்களா, ஸோ ஒரு சாலிட் கண்டக்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்குன்னா உனக்கு தெரியும் உங்களுக்கு பாசிட்டிவ் அயான்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸ், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸ், பாசிட்டிவ் சார்ஜ்டு நியூக்ளியஸ், பாசிட்டிவ் சார்ஜ்டு நியூக்ளியஸ். ஸோ நம்ம எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, ஸோ நம்ம எலக்ட்ரான்ஸ் தான் வந்து லூஸ்லி பவுண்டட். ஸோ எப்படின்னா இதெல்லாம் ஃபிக்ஸடு. ஒரு கேஸ் மாலிகுல்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும், இதை சுற்றி ஒரு கேஸ் மாலிகுல்ஸ் இருந்தால் என்ன ஆகணும், அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும் தெரியுங்களா. ஸோ கேஸ் மாலிகுல்ஸ் இருந்தால் அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும் ரேண்டம் மோஷனில். கேஸ் மாலிகுல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரேண்டம் மோஷனில் மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டே. இப்போ ஒரு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், கண்டக்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 10^28 எலக்ட்ரான்ஸ்வா, 10^28 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா பர் மீட்ரு கியூபுக்கு. டே அப்பா, ஒரு மீட்ரு கியூப் வால்யூமுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 10^28 எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். பா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா கண்டக்டரில் பர் மீட்ரு கியூபுக்கு. ஸோ ஒரு மீட்ரு கியூப்பில் 10^28 ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ பாருங்கள் இதுக்குள்ளே எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு. சரிங்களா, கண்டிப்பாக எலக்ட்ரான்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ இப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதே தான், இந்த நம்ம ஜெயகாந்தன் சார் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம் டெம்பரேச்சர் இருந்தாலே பார்த்திங்கன்னா என்ன ஆகிட்டு இருக்கும், அந்த மாலிகுல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிச்சிருப்போம்ல 11th கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸில் படிச்சிருப்போம். ஓகேவா, கேஸ் மாலிகுல்ஸ்லாம் வந்து ரேண்டம் மோஷனில் இருக்கும் சார். அது வந்து லீனியர் மோஷனாக இருக்கலாம், டிரான்ஸ்லேட்டிவ் மோஷனாக இருக்கலாம், ரொட்டேஷனல் மோஷனாக இருக்கலாம், வைப்ரேட்டரி மோஷனாக இருக்கலாம், இந்த மோஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த எலக்ட்ரான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக மூவ்மெண்ட்டில் இருக்கும். அப்போ எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் ஆகுதுனாவே கரண்ட் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுதுப்பா, இந்த டெம்பரேச்சர்னால இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்காது, கண்டிப்பாக மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னா ரேண்டமாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும், ரேண்டம்லி மூவ் ஆகும். ரேண்டமான ஒரு ஆர்டராக இருக்காது. ஆர்டர்னா என்ன சார், இப்போது இது லெஃப்ட்டு ரைட்டுன்னு வச்சுக்கோ, என்ன பாரு, இது லெஃப்ட்டு இது ரைட்டுன்னு வச்சுக்கேன். ஒன்று ஆர்டர்னால் என்ன, லெஃப்ட்டுலேருந்து ரைட்டுக்கு போகணும், ஒரே ஆர்டர், லெஃப்ட் டு ரைட், ரைட்டு டு லெஃப்ட்டு, இது ஆர்டராக போகிறது. சரி, ஆர்டராக போகிறது. அது இல்லாமல் லெஃப்ட் டு ரைட்டும் போகுது, ரைட்டு டு லெஃப்ட்டும் போகுது. அப்படிலாம் போணுச்சு அப்படின்னா அது ஒரு ஆர்டரே கிடையாதுப்பா. ஏதாவது ஒரு ஆர்டராக இருக்கணும், ஆர்டராக கிடையாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆர்டராக இல்லாததுனால என்ன ஆகுது, அதுதான் இங்கே யோசிக்கணும். இப்போது ஆர்டராக இல்லாததுனால என்ன ஆகுது, ஸோ இது வந்து ரேண்டம்லி மூவ் ஆகுது. ரேண்டம்லி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ரேண்டம்லி மூவ், ஓகேவா, ரேண்டம்லி மூவ் இன் ஆல் டைரக்ஷன், எல்லா டைரக்ஷன்லையும் மூவ் ஆகுது. நாட் பர்டிகுலராக ஒரு டைரக்ஷன் கிடையாது, பர்டிகுலராக +2 - or -2 +, there is no particular direction in room temperature. கண்டக்டர் வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சரில் இருக்குன்னா அதில் உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரேண்டம்லி மூவ் ஆகுது இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஓகேங்களா, சரிப்பா, இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஓகேவா, ஆல் டைரக்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஸோ அந்த அப்போ டோட்டல் சார்ஜ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தான் கண்டக்டர் இருக்குது அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ இந்த கண்டக்டர் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு பர்டிகுலர் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பர்டிகுலர் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, ஓகே, அதாவது கட் பண்ணோன்னா, ஒரு கிராஸாக கட் பண்ணோன்னா அந்த ஏரியா பார்த்தோன்னா அதான் அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை கிராஸ் பண்ணுற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க ரூம் டெம்பரேச்சரில். சரிங்களா. சப்போஸ் ஒரு இங்கிட்ட ஒரு இந்த சைடு வந்து இது என்ன சைடு, லெஃப்ட்டு, இது ரைட்டு அப்படி எடுத்துக்கலாம். லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு, சரி, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு இங்கிட்ட ஒரு 4 எலக்ட்ரான்ஸ் ஒரு 2 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கிட்ட ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, சரிங்களா, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா. அதே இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன ஆகுனா இந்த எலக்ட்ரான்ஸ் இப்படி ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் இப்படி ஃப்ளோ ஆகும். சரிங்களா. அப்போது சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அப்போ லெஃப்ட் டு ரைட் வந்து பார்த்திங்க அப்படி கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு டோட்டல் சார்ஜ் வச்சுக்கலாம். இல்லைன்னா இப்படியே விட, நீ இப்படி வேணால் எடுத்துக்கங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஓகேங்களா, இப்படி எடுத்துக்கலாமே. இங்கே எலக்ட்ரான் இருக்குது, இங்கே உள்ள 2 எலக்ட்ரான் இந்த லெஃப்ட் டு ரைட்டு போகுது,
இங்கே உள்ள 2 எலக்ட்ரான்ஸ் இந்த இருக்குல்ல இந்த எலக்ட்ரான்ஸ் ரைட்லேருந்து லெஃப்ட் போகுது, இதுவும் ரைட்லேருந்து லெஃப்ட் போகுது. ஓகேவா? இப்போ இதுதான் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. அப்போ இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏங்கிற கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் திஸ் இஸ் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா, C/S தான் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஓகேவா? கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் நெட் சார்ஜ் கண்டுபிடிக்கிறேன். என்ன சார்ஜ் கண்டுபிடிக்கிறேன்? நெட் சார்ஜ், நெட் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறேன். நெட் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ், நெட் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ், நெட் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ். ஓகேவா? ஓகே சார். நெட் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, நல்லா கவனிங்க. சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் ரைட்டு டு லெஃப்ட்டும் போகுது, லெஃப்ட் டு ரைட்டும் போகுது இல்லையா? ஸோ லெஃப்ட் டு ரைட்டு போகிறது ஒன்று, அப்புறம் ப்ளஸ் ரைட்டு டு லெஃப்ட் போகிறது ஒன்று. இது எல்லா சார்ஜையும் கூட்டினதுன்னா சம்மேஷன் பண்ணுறது தான் நமக்கு டோட்டல் சார்ஜ் இல்லையா? ஸோ டோட்டல் சார்ஜ் ஃப்ளோ, திஸ் டோட்டல் சார்ஜ் ஃப்ளோ. ஓகேவா? இன் டைம் டெல்டின்னு கூட வச்சுக்கலாமே, அப்புறமா வச்சுக்கலாம். ஃபஸ்ட் எவ்வளோ சார்ஜ்னு கண்டுபிடிக்கலாம். லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட். சைன் கன்வர்ஷன் பண்ணணும்ல. லெஃப்ட் டு ரைட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ளஸ் சைன் எடுத்துக்கிறேன், ரைட்டு டு லெஃப்ட்டை வந்து நான் பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் ஃபார்முலா சொல்கிறேன் பாருங்கள். க்யூக்கு என்ன ஃபார்முலா? க்யூக்கு வந்து N/E வந்து ஃபார்முலா. ஸோ க்யூக்கு என்ன ஃபார்முலா? சார்ஜ் படிச்சிருப்போம்ல ஃபஸ்ட் லெசனில், ப்ளஸ் ஆர் மைனஸ் N/E. ஸோ இப்போ N/E வந்து சார்ஜியா, ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ். ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுவும் N/E தான். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல் என்னென்னா, ஸோ இது லெஃப்ட் டு ரைட்டுனா ப்ளஸ் NE. ஓகேவா? பட் இது ரைட்டு டு லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? மைனஸ் NE வரும். கரெக்டாக? திஸ் இஸ் மைனஸ் NE. ஓகேவா? இது ரைட்டு டு லெஃப்ட்டுங்கிறதுனால. ஸோ அப்போ ப்ளஸ் NE மைனஸ் NE. பட் எலக்ட்ரான் எத்தனை எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது? லெஃப்ட் டு ரைட்டு 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ 2E மைனஸ் 2E. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 0 வந்துடும். சொல்கிறது புரிஞ்சுதா? அப்போ நெட் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் என்ன வந்துடுதுப்பா? நெட் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ். ஸோ நெட் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட் பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏல எனக்கு 0. அப்போ நெட் மூவ்மெண்ட் இருக்கா? இல்லை, நெட் மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா எனக்கு ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஐனா ஃபார்ம் என்ன? இந்த சார்ஜ் மூவ்மெண்ட்டை, இந்த நெட் சார்ஜ் மூவ்மெண்ட்டை தான் பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை வச்சு பார்த்தா அதான் கரண்ட்டு. அப்போ நெட் மூவ்மெண்ட் சார்ஜ் இல்லைன்னா அப்போ 0/T. ஸோ இப்போ கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ அதனால தான் ஒரு 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 ரூம் டெம்பரேச்சரில் இருக்க ஒரு கண்டக்டரை போய், இதான் கண்டக்டர்னால் இந்த கண்டக்டரை போய் தொட்டிங்கன்னா ஷாக் அடிக்காது. அங்கேனா அங்கே கரண்ட் ஃப்ளோ இல்லை. கரண்ட்டுன்னா முதல்ல என்ன? கரண்ட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் எடுத்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன் ஏரியாவை கிராஸ் பண்ணுற நெட் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் எவ்வளோ? நெட் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் பர் யூனிட் டைம், அதை தான் நம்ம கரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஒரு யூனிட் டைமில் எவ்வளோ மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்குது, நெட் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் எவ்வளோ அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறது தான் கரண்ட்டே தவிர சும்மா சாதாரணமாக எலக்ட்ரான் ஃப்ளோ தான் கரண்ட் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன் இப்போ இந்த கேஸ்லேருந்து தான் எலக்ட்ரான்லாம் ஃப்ளோ ஆகுது. இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுதுன்னா கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இங்கே இருக்க கண்டக்டர் ஏதாவது ஒன்று தொட்டோம் அப்படின்னா எல்லா கண்டக்டரும் ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிருமே இல்லை? தட் இஸ் நோ கரண்ட். ஓகே? அப்போது வாட் இஸ் த கரண்ட்? சார், இட் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் நெட் சார்ஜ் இன் அ பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன் யூனிட் டைமில். அதான் வந்து கரண்ட். கிளியர்? சொல்கிறது புரியுதா? சும்மா எலக்ட்ரான் ஃப்ளோ வரதுனால கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, வெரி குட். ஓகேங்களா? ஓகே. ஸோ நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் நெட் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் இருந்தால் தான் அங்கே கரண்ட் இருக்கும். சரிங்களா? ஒரு பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் நெட் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் இருந்தால் தான் கரண்ட் இருக்கும். ஓகே. ஸோ அப்போது கரண்ட்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போது அட் ரூம் டெம்பரேச்சர் ஓகேவா, நோ எலக்ட்ரிக் கரண்ட். ஏன்னா அது ரேண்டமாக மூவ் ஆகிறதுனால நோ எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா? நோ எலக்ட்ரிக் கரண்ட் ஓகேங்களா? நோ எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா? என்ன கண்டக்டர். ஸோ கண்டக்டரில் எந்த ஒரு கரண்ட்டும் இருக்காது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது. எந்த ஒரு டிவைஸும் நம்ம கனெக்ட் பண்ணல. ஸோ நோ எலக்ட்ரிக் கரண்ட். சரிங்களா? ஸோ இப்போ கரண்ட்டுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறோம், எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறோம். வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட் கேட்டாங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஃப்ளோ ஆஃப் நெட் சார்ஜ் அப்படி கூட சொல்லலாமா? ஃப்ளோ ஆஃப் நெட் சார்ஜ் ஓகேங்களா, per unit time ஓகேவா, per unit time
from one end to another end. Flow of net charge from one end to another end, from one end to another end, from one end to another end at a particular cross section area, at a particular cross section area, at a particular cross sectional area. So particular cross sectional area la irukka flow of net charge per unit time. Simple ah solnona flow of net charge per unit time at a particular cross sectional area. Adha nam enna solluvom electric current in the conductor appdi solluvom, electric current in the conductor. So idu vandu fundamental physical quantity. Idoda SI unit vandu pathina ampere, SI unit vandu pathina ampere, SI unit vandu pathina ampere. So A appdi solluvom. So நார்மலாக கரண்ட் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா I equal to net charge by time, net charge per unit time. ஸோ சார்ஜோட யூனிட் உங்களுக்கு தெரியும் கூலும் அப்படின்னு தெரியும், டைமோட யூனிட் வந்து செகண்ட்ஸ்ன்னு தெரியும். ஸோ அப்போ 1 ஆம்பியர், ஸோ இந்த கூலும் பர் செகண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் 1 ஆம்பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ 1 ஆம்பியர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 கூலும் பர் 1 செகண்ட். ஸோ பர் செகண்டுக்கு எவ்வளோ சார்ஜ் போகுதோ அது நம்ம 1 ஆம்பியர். இந்த 1 ஆம்பியர் எகெயின் வந்து மேக்னட்டிசம் லெசன் வரும்போது டிஃபைன் பண்ணுவோம். ஸோ 1 ஆம்பியர் ஈக்குவல் டு 1 கூலும் பர் செகண்ட். சரிங்களா, 1 ஆம்பியர் ஈக்குவல் டு 1 கூலும் பர் செகண்ட். ஸோ எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியர். சரிங்களா. ஸோ கரண்ட்டோட டைமென்ஷன், ஸோ கரண்ட்டோட டைமென்ஷன் என்ன, கரண்ட்டோட டைமென்ஷன் ஆஃப் கரண்ட்டு அது ஐ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் ஆம்பியர் ஏ இல்லை. ஸோ டைமென்ஷன் வந்து கரண்ட்டுக்கு டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் ஃபஸ்ட்டு 3 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கு தான் அதோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து டைமென்ஷன். மாஸுக்கு M, லென்த்துக்கு L, டைமுக்கு T, ஃபஸ்ட்டு லெட்டர் டைமென்ஷன். மற்றபடி மற்ற இருக்க 4 ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு அதோட யூனிட் தான் டைமென்ஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சருக்கு யூனிட் வந்து கெல்வின். ஸோ அந்த கெல்வினோட யூனிட் தான் டைமென்ஷனு. அதே மாதிரி தான் கரண்ட்டுக்கு அதோட யூனிட் தான் டைமென்ஷனு. சரியா, ஸோ டைமென்ஷன் வந்து ஏ. ஓகேங்களா. ஸோ டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஓகே, இது ஒரு கிளியரா. ஸோ இப்போ இந்த கரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் நம்ம வெலாசிட்டி படித்த மாதிரி படிச்சுங்க, ஈஸியாக படிச்சுங்க. இப்போ ஆவரேஜ் கரண்ட் அப்படின்னா, சரிங்களா, ஆவரேஜ் கரண்ட்டு ஓகேவா. ஸோ ஆவரேஜ் கரண்ட்டு ஃபார்முலா என்ன வரும்னா, ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன சார், ஆவரேஜ் வெலாசிட்டினா சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம் இன்டர்வல் போட்டிருப்போம். ஞாபகம் வச்சு பாருங்களேன். வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ΔS பை ΔT போட்டிருப்போம். ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ΔS பை ΔT ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆவரேஜ் கரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ΔQ பை ΔT, டெல் பை ΔT. அதாவது டைம் இன்டர்வலுக்கு இப்போ 1 ஹவர்லேருந்து 2 ஹவருக்கு பார்க்குறோம், பர்டிகுலர் டைமில் பார்க்கல, கரெக்டாக 1.25க்கு பார்க்கல, 1 ஹவர் டு 2 ஹவர் இல்லை 2 ஹவர் டு 3 ஹவர், அந்த மாதிரி டைம் இன்டர்வலுக்கு ஃப்ளோ ஆஃப் சார்ஜை பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட்டு ஆவரேஜ் கரண்ட்டு. இதுவே நீங்கள் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டு ரொம்ப சிம்பிள், உங்களுக்கே தெரியும் இல்லையா. இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டு ஓகே. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டு ஓகேங்களா. சப்போஸ் ஸ்கூலுக்கு யாருக்காவது லேட் ஆகிடுச்சுன்னா கிளம்புங்க, வந்து கூட ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெக்கார்ட் வீடியோ, அது கூட பார்த்துக்கோங்க. சரிங்களா, நான் ஒரு 7:15 வரைக்கும் எடுக்கலான்னு இருக்கேன். யாருக்காவது ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா கூட கிளம்பிக்கணும். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டு ஓகேவா. ஸோ இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்ப்பா, இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டில் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள் பார்ப்போம், இதை மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம் டக்குன்னு. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வரும்போது என்ன பண்ணுவோம், எல்லாத்துலேயுமே ஆவரேஜ்லேருந்து இன்ஸ்டன்டேனியஸ் வரும்போது என்னப்பா பண்ணுவோம், பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் சொல்லி கொடுத்துருக்கல, என்னப்பா பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், ΔT லிமிட் 10 to 0 போடுவோம் இல்லையா. ΔT லிமிட் 10 to 0 போட்டோம் அப்படின்னா, ΔT லிமிட் 10 to 0 போட்டோம்னா என்ன ஆகும், எதில் ΔQ பை ΔTயில் ΔT லிமிட் 10 to 0 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், DQ பை DT கிடைக்கும். கரெக்டாக, DQ பை DT கிடைக்கும். ஸோ அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைமில் சார்ஜ் ஃப்ளோவை சொல்லுவோம். ஸோ DQ பை DT, திஸ் இஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். அந்த டைமில், இந்த டைம் இன்டர்வலுக்கு சொல்கிறது இது, அந்த பர்டிகுலர் டைமில் சொல்கிறது ஓகேவா. ஸோ இது மாதிரி ஆவரேஜ் கரண்ட்டு, இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டு. ஓகே, ஃபினிஷ்டு. கரண்ட்டு பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிளியர். ஸோ அப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது நமக்கு கரண்ட் கிடையாது. அப்புறம் எப்படி சார் வந்து ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் எப்படி சார் இருக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். அடுத்து புரிஞ்சுதா கிளியரா, புரிஞ்சுதாப்பா. ஓகே, சூப்பர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. இப்போ பாருங்கள், ஆவரேஜ் கரண்ட்டு, இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டு. இப்போ ஒரு ப்ராப்ளம் போடலாமா.
இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ கரண்ட்டுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு விஷயம் இருங்க, கொஷின் எடுத்துக்கிறேன். இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கலாமா? ஓகே, கரண்ட் கொஷின் தெரியுதாப்பா? கொஷின் தெரியுதாப்பா? ஓகேங்களா? கொஷின் ஆன்சர் பண்ணலாமா? சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ என்ன கிவன் டைம் ஆஃப் 10 ஒரு 10 செகண்ட்ஸில் 40 எலக்ட்ரான்ஸ், இது வந்து டைம் இன்டர்வல் 10 செகண்ட்ஸில் சொல்லிட்டாங்க. 40 எலக்ட்ரான்ஸ் வந்து பாஸ் ஃப்ரம் ரைட்டு டு லெஃப்ட்டு. 40 எலக்ட்ரான்ஸ் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகுது. சரிங்களா? ஓகே, ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகுது. இந்த சேம் இன்டர்வல் ஆஃப் டைம், அதே டைமில் அதே 10 செகண்ட்ஸ் டைம் ஓடிட்டு இருக்கும்போது 40 எலக்ட்ரான் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகுது. ஓகேவா? இதே வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு 40 எலக்ட்ரான் போகுதுன்னா இஸ் த ஆவரேஜ் கரண்ட்டு ஜீரோவா? ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு 40 எலக்ட்ரான் போகுது, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு 40 எலக்ட்ரான் போகுது 10 செகண்ட்லனா ஆவரேஜ் கரண்ட் ஜீரோவா? இஃப் நாட், அப்படி இல்லைன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் கரண்ட் அண்ட் ஃபைண்ட் த டைரக்ஷன். அது சொல்ல மாதிரி சரி, இந்த கொஸ்டின் முடிச்சது கூட சொல்லிக்கலாம். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டுன்னு நம்ம சொல்லணும். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். சரிங்களா? டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அண்ட் ஆல்சோ டெல்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். சொல்லலாமா? பார்க்கலாமா? டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸில் சொன்னேன்னு நினைக்கிறேன். அப்படியே சண்டே கிளாஸில் என்ன சொன்னோம் நம்ம? ஸோ கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு ஆப்போசிட், ஆர் பாசிட்டிவ் சார்ஜோட மூவ்மெண்ட்டில் இருக்கும், ஆர் எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் நம்ம சொன்னோம். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த கொஷின் என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ 40 எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்களா ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகுது. ஸோ லெஃப்ட்டு ரைட்டுன்னு வச்சுட்டோம் அப்படின்னா ஓகேங்களா 40 எலக்ட்ரான்ஸ் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகுது. 40 எலக்ட்ரான்ஸ் 40 எலக்ட்ரான்ஸ் 40 எலக்ட்ரான்ஸ் வந்து போகுது. அதே டைம் இன்டர்வலில் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கும் 40 எலக்ட்ரான்ஸ் போகுது. லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கும் 40 எலக்ட்ரான்ஸ் போகுது. அப்படின்னா எனக்கு இது என்ன டைம் இன்டர்வல்னா 10 செகண்ட்ஸில். அப்படின்னா எனக்கு கரண்ட் என்னப்பா ஃபார்முலா? ஸோ ஆவரேஜ் கரண்ட் ஃபார்முலா என்ன? ஸோ ஆவரேஜ் கரண்ட் ஈக்குவல் டு del Q by del T. ஸோ del T நமக்கு தெரியும் 10 செகண்ட்ஸ்னு. del Q கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? del Q கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? del Q தான் டோட்டல் சார்ஜ் இல்லையா? ஸோ அப்போ del Q அப்படிங்கிற டோட்டல் சார்ஜ், அந்த del Q அப்படிங்கிறது என்னப்பா வரும்? எனக்கு வந்து Q இந்த 1 லெஃப்ட் டு ரைட்டு 1 Q1 போட்டுக்கலாமா? ஸோ லெஃப்ட் டு ரைட்டு 1 ப்ளஸ் ரைட்டு டு லெஃப்ட் 1 மேடம் ஆன்சர் போட்டிங்களா இல்லையா? ஆன்சர் என்னப்பா வரும்? ப்ரோட்டான்ஸா? சாரி சார் 40 எலக்ட்ரான்ஸ் வந்து ரைட்டு டு லெஃப்ட்டு, இது வந்து ப்ரோட்டான்ஸ். ஓகேப்பா, தேங்க்யூப்பா. 40 ப்ரோட்டான்ஸ். ஓகே, 40 ப்ரோட்டான்ஸ். ஓகேப்பா, லெஃப்ட் டு ரைட், ரைட்டு டு லெஃப்ட். நல்லா கவனிக்கலாமா? ஸோ இப்போ லெஃப்ட் டு ரைட்டு, நான் லெஃப்ட் டு ரைட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, நல்லா கவனிச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ், லெஃப்ட் டு ரைட்டை வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன் டைரக்ஷனை, ரைட்டு டு லெஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னு எடுத்துக்கிறேன். ஓகே, டைரக்ஷன் மென்ஷன் பண்ணுறோம்ல. ஓகே, ஸோ அப்போ லெஃப்ட் டு ரைட்டு பாசிட்டிவ் n இன்ட்டு இ ப்ளஸ் இதுக்கு என்னப்பா வரும்? எனக்கு ரைட் டு லெஃப்ட்னா மைனஸ் n இன்ட்டு இ. ஸோ இப்போ எனக்கு என்னப்பா வரும்? n வந்து 40. ஸோ 40 இன்ட்டு இ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 40 இன்ட்டு இ. ஓகேங்களா? சொல்கிறது புரிஞ்சுதா? 40 இன்ட்டு இ 40 இன்ட்டு இ. ஆனால் என்ன நமக்கு டைம் போடணும் இல்லையா? ஸோ டைம் போடணும். கரெக்டாக சொல்கிறது புரியுதாப்பா? டைம் போடணும். என்னப்பா அந்த ஆன்சர் இருந்துச்சு உங்களுக்கு? ஆன்சர் பண்ணிங்களா? ஏன்னா சார்ஜ் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ 40 இன்ட்டு இ 40 இன்ட்டு இ, பட் ஈயோட சார்ஜ் வந்து மைனஸ் 1.6 வரும் இல்லையா? இல்லைப்பா, எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து என்ன? மைனஸ் 1.6 இன்ட்டு 10⁻⁻19 கூலும். ஈயோட வேல்யூ, சரி ஈயோட வேல்யூ இது ஈயோட வேல்யூ 1.6 இன்ட்டு 10⁻⁻6. எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து மைனஸ் இ, எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து மைனஸ் இ, ப்ரோட்டானோட சார்ஜ் வந்து ப்ளஸ் இ. என்னப்பா கரெக்டு தானேப்பா? அப்படி தானே சொல்லுறது புரியுதா? சொல்லுறது புரிஞ்சுதாப்பா? சி கிளியர்? போடலாமா? நெக்ஸ்ட் பேஜில் போடலாமா? பாருங்க, that for average current is equal to
சரிங்களா. ஆவரேஜ் கரண்ட் ஈக்குவல் டு அந்த டெல் கியூங்கிறது என்ன வரும் எனக்கு, அந்த டெல் கியூ அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் 40 இன்ட்டு இ வந்து என்னது நமக்கு என்னப்பா அது லெஃப்ட் டு ரைட் வந்து ப்ரோட்டான். இப்போ ப்ரோட்டான்னா ப்ளஸ் 1.6 இன்ட்டு 10⁻⁻19 வரும் இல்லையா. ஓகே சார். அடுத்து மைனஸ் ஃபார்முலாவில் இருக்குது 40 இன்ட்டு எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா -1.6 இன்ட்டு எலக்ட்ரானோட சார்ஜ் மைனஸ் இல்லை. ஸோ -1.6 இன்ட்டு 10⁻⁻19 கொடுக்கும். ஸோ டிவைட் பை டைம் இன்டர்வல் வந்து 10. நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த இடத்துல ப்ளஸ்ஸுன்னா லெஃப்ட் டு ரைட்டு ப்ளஸ்ஸு, ஏன் இந்த இடத்துல மைனஸ்னா ரைட்டு டு லெஃப்ட் மைனஸு. ஓகேவா. அடுத்து இந்த இடத்துல இந்த போடுறோம், இந்த சைன் வந்து எலக்ட்ரானோட சார்ஜுக்காக, இந்த சைன் வந்து ப்ரோட்டானோட சார்ஜுக்காக. ஓகே, கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எது காமனாக எடுக்கலாம், 40 இன்ட்டு 1.6 இன்ட்டு 1.6 இன்ட்டு 10⁻⁻19 காமனாக எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஸோ காமனாக எடுத்துகிட்டா இந்த இடத்துல என்னப்பா இருக்கும், 1 இருக்கும். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா, அப்படி தானப்பா. ஸோ இதுவும் ப்ளஸ் 1 இருக்கும். ஸோ 2 டைம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டிவைட் பை 10. ஓகேவா. ஸோ அப்போ 1 0 0 கேன்சலு. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், ஸோ 2 இன்ட்டு 4, ஸோ 8 இன்ட்டு 1.6 இன்ட்டு 10⁻⁻19. ஸோ ஆம்பியர். ஸோ 1.6 இன்ட்டு 8 எவ்வளோப்பா, 1.6 இன்ட்டு 8 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1.6 இன்ட்டு 8 48 4 12 12.8. ஸோ இப்போ 12.8 இன்ட்டு 10⁻⁻19 ஆம்பியர். ஓகே பாப்பா. ஸோ திஸ் இஸ் தி ஆவரேஜ் கரண்ட். ஓகேவா, திஸ் இஸ் தி ஆவரேஜ் கரண்ட். ஸோ சைன் பார்த்துங்கப்பா, லெஃப்ட் டு ரைட்டு வந்து இது லெஃப்ட் டு ரைட்டுனால, இது ரைட்டு டு இது வந்து ரைட்டு டு லெஃப்ட்னால, இது ப்ரோட்டானோட சார்ஜ், இது எலக்ட்ரானோட சார்ஜ். புரியுதா? கிளியர் கிளியர் கிளியர். இப்போது எனக்கு ரெண்டு பக்கமும் போன கொஸ்டின் போட்டேன் தெரியுமா, 2 எலக்ட்ரானு. அந்த 2 எலக்ட்ரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் தான் வரும் இல்லையா. இந்த கொஸ்டின் போட்டோம்லப்பா, ஒரு நிமிஷம். இங்கே ஒரு கொஸ்டின் போட்டோமேப்பா, இங்கே பாருங்கள். இங்கே நீங்கள் n இன்ட்டு இங்கே போட்டிங்கன்னா கூட எனக்கு என்ன வந்துடும், இந்த இடத்துல ஈயோட சார்ஜ் போட்டிங்கன்னா எலக்ட்ரானோட சார்ஜ் போட்டிங்கன்னா மைனஸ் இ வரும். அந்த இடத்துல சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் தெளிவாக போடணுன்னா இது மைனஸ் இ வரும். ஓகேவா. இங்கேயும் மைனஸ் இருக்குது, பட் இங்கே வந்து எலக்ட்ரானோட சார்ஜ் மைனஸ் இ, எகெயின் மைனஸ் போட்டிங்கன்னா எகெயின் இது மைனஸ் என்இ, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் என்இன்னு வரும். ஸோ எகெயின் 0 தான் வரப்போகுது, அதில் பிரச்சனை கிடையாது. சரிங்களா, எகெயின் 0 தான் வரப்போகுது. சரிங்களா. ஸோ எலக்ட்ரானோட சார்ஜ், ஸோ இந்த போடும்போது இந்த நெட் சார்ஜ் போடும்போது கரெக்டாக போட்டுக்கோங்க. லெஃப்ட் டு ரைட்டுனா கரெக்டாக டைரக்ஷன் போட்டுக்கோங்க. பட் அந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு கேட்டதில்லை, பட் உங்களுக்கு இந்த புரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ அதாவது எனக்கு வந்து நெட் மூவ்மெண்ட் இருந்தால் தான் கரண்ட், நெட் சார்ஜ் மூவ்மெண்ட் இருந்தால் தான் கரண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். சரியா. ஓகேப்பா. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஓகேங்களா. ஓகே, கிளியர். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு ஒரே ஒரு 5 மார்க் கொஸ்டின் அடுத்து முடிச்சலான்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் கரண்ட், இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியறதுனால. சரிங்களா. நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு கரண்ட் டென்சிட்டி, சரி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. கொஞ்சம் ஒரு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஸோ இந்த டெரிவேஷன் மட்டும் போட்டுடலாம். சரிங்களா. கேட்குறாங்களே உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின், சப்போஸ் இந்த எக்ஸாம் கேட்டால் கூட போட்டுக்கலாம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா v சஃபிக்ஸ் d. சரிங்களா, v சஃபிக்ஸ் d. ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ இப்போ கரண்ட்னா என்னென்னு புரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போது ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்னென்னா நல்லா கவனிச்சிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஐடியா என்ன, சரி இப்போது கண்டக்டர்லாம் எலக்ட்ரான்ஸ் தான் மூவ் ஆக போகுது. நார்மலாக ஒரு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது இந்த பக்கம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் போகுதோ அதே தான் இந்த பக்கம் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், அது இந்த டைரக்ஷன் கிடையாது, எனி டைரக்ஷன். இப்படி எத்தனை போகுதோ அப்படி தான் இப்படி போகுது, இல்லை இப்படி எத்தனை வருதோ அப்படி இப்படி போகுது. எந்த டைரக்ஷன் எடுத்தாலும் எனக்கு நெட்டு மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 0 வந்துடுது. இப்போ கரண்ட் இல்லை. அப்போ நம்மளோட அல்டிமேட் ஐடியா என்ன, என்னென்னா, ஓகே எலக்ட்ரான்ஸை, கண்டக்டரில் உள்ள எலக்ட்ரான்ஸை ஏதாவது ஒரு டைரக்ஷனில் மூவ் பண்ண வைக்கணும். அப்போ தான் எனக்கு ஆப்போசிட்டில் இப்போ லெஃப்ட் டு ரைட் வந்து 5 எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுதுன்னா, அப்போ எனக்கு ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்திங்கன்னா அப்படின்னா 5 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிடலாம். ஆப்போசிட்டில் தானே ஃப்ளோ ஆகக்கூடாது, ரேண்டமாக தான் மூவ் ஆகக்கூடாது. ஸோ நம்மளோட கரண்ட்டை நம்ம கண்டக்டரில் கரண்ட் கொண்டு வரோம். கரண்ட்னா என்ன, ஒரு டைரக்ஷனில் சார்ஜை மூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா
நம்ம என்ன பண்ணணும், அதுதான் நம்மளோட அல்டிமேட் ஐடியா. ஒரே டைரக்ஷனில் எல்லா சார்ஜஸையும் மூவ் பண்ண வைக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் ஒரு மெக்கானிசம் கொண்டு வராங்க. சரிங்களா? அந்த மெக்கானிசம், ஸோ அதுக்கு ஒரு மெக்கானிசம் என்ன பண்ணாங்கன்னா சிபிஎஸ்சி புக்கில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சரி நம்ம வந்து ஒரு டைரக்ஷனில் மூவ் பண்ண வைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு கண்டக்டர் எடுத்துகிட்டு, சரிங்களா, ஒரு கண்டக்டரு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண்டக்டர் எடுத்திருக்காங்க. ஓகே, ஒரு கண்டக்டர் தான் சாலிட் கண்டக்டரு. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த எண்டில் வந்து ஒரு டிஸ்க்கு, இந்த இடத்துல ஒரு டிஸ்க்கு. எந்த டிஸ்க்குன்னா டயலக்ட்ரிக், ஒரு இன்சுலேட்டிங் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணி விட்டாங்க, அட்டாச் பண்ணி விட்டாங்க. ஒரு இன்சுலேட்டிங் டிஸ்க்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு டிஸ்க்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்டாச் பண்ணிட்டாங்க. இது இன்சுலேட்டிங் டிஸ்க்குப்பா, டயலக்ட்ரிக் டிஸ்க்கு, டயலக்ட்ரிக் சார்ஜ்டு டயலக்ட்ரிக் டிஸ்க்கு, சார்ஜ்டு டயலக்ட்ரிக் டிஸ்க்கு. என்ன சார்ஜ்டு? பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. இந்த பக்கம் நெகட்டிவ்லி சார்ஜ்டு டிஸ்க் வச்சுட்டாங்க கண்டக்டருக்கு இந்த பக்கம் எண்டில். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க சார் அப்படி கேட்டிங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக மூவ் ஆகிட்டு இருக்குல்ல ரூம் டெம்பரேச்சரில், அவங்களெல்லாம் ஒரு டைரெக்ஷனில் மூவ் பண்ண வைக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இதுக்குள்ளே உங்களுக்கு தெரியும், இதுக்குள்ளே நான் பாசிட்டிவ் அயன்ஸும் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. பாசிட்டிவ் அயன்ஸ் கண்டிப்பாக இருக்குது தான், இது ஃபிக்ஸடாக இருக்கும் தான். ஓகேங்களா? பாசிட்டிவ் அயன்ஸ் ஃபிக்ஸடாக இருக்கும். இப்போ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இங்கே எலக்ட்ரான்ஸ் எல்லா இடத்துலையும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நான் இந்த மாதிரி டிஸ்க்கு வந்து அட்டாச் பண்ணணும்னா என்னப்பா ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ எல்லா எலக்ட்ரான்ஸும் எந்த பக்கம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும்? எந்த பக்கம்ப்பா மூவ் ஆக ஆரம்பிக்கும்? எதை நோக்கிப்பா மூவ் ஆக ஆரம்பிக்கும்? லெஃப்ட் எண்டை நோக்கி மூவ் ஆகுமா, ரைட் எண்டை நோக்கி மூவ் ஆகுமா? எல்லா எலக்ட்ரான்ஸும் பாசிட்டிவை நோக்கி மூவ் ஆகும் இல்லையா? எல்லா எலக்ட்ரான்ஸ் எதை நோக்கி மூவ் ஆகும்? பாசிட்டிவ் டிஸ்க்கு நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா? இங்கே பாருங்கப்பா, இப்போ ப்ளஸ் டு மைனஸு நமக்கு தான் தெரியுமேப்பா. ப்ளஸ் இந்த பக்கம் ஃபுல்லாக பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, இந்த பக்கம் ஃபுல்லாக நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அப்போ வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன், பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வரைவீங்க, கரெக்டாக? ப்ராப்பர்ட்டியில் படிச்சிருப்போம். ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு, அப்போ இன்சைடில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை டெவலப் பண்ணிட்டோம். இன்சைடு த கண்டக்டர் வி டெவலப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டை இப்போ டெவலப் பண்ணிட்டோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம டெவலப் பண்ணதுனால இப்போ இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கா, எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸு ஒரு நெகட்டிவ் சார்ஜை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சிங்கடா, டார்க்கு படிச்சிருப்போமே, என்ன பண்ணும்? டார்க் படிக்கும் போதெல்லாம், டார்க்கு டைபோலில் படிச்சிருப்பீங்க. பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், நெகட்டிவ் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போது all electrons experience a force in opposite direction of electric field, 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 opposite direction of electric field. ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். மோதி தான் வரும், மோதாமல் வராது. கண்டிப்பாக ஜிக்ஜாக் பாத்தில் தான் வரும், அது வந்து உண்மை தான். இங்கே இப்படி இருக்குன்னா 1, இங்கே 2 இப்படி இருக்குன்னா, சும்மா ஒரு எலக்ட்ரான் பாசிட்டிவ் அயன்ஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்குன்னா ஒரு எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டை மட்டும் அப்சர்வ் பண்ணலாமா? இங்கே இருக்குது. இப்போது இன்சைட் எலக்ட்ரிக் ஃபீல்டை டெவலப் பண்ணனால என்ன ஆகும்? இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ இது இப்படி மூவ் ஆகி வரும். சரிங்களா? இப்படி வச்சுக்கலாம். இப்படி மூவ் ஆகி வரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸு. ஸோ இப்படி மூவ் ஆகி வரும், இங்கே கொலைட் ஆகும், மோதிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் இப்படி போய் மோதும், எகெயின் இப்படி போய் மோதும். சரிங்களா? எகெயின் இப்படி மோதும், அப்புறம் இப்படி மோதும், அப்புறம் கடைசியாக இப்படி தான் வரப்போகுது. எங்கே? இந்த பாசிட்டிவ்க்கு தான் வரப்போகுது. இதே மாதிரி ஜிக்ஜாக் பாத்தில் தான் வரப்போகுது. பட் ஆனால் எல்லா எலக்ட்ரான்ஸுமே மோதி எல்லா டைரக்ஷனும் இந்த பக்கம் தான் வரப்போகுது. எல்லா எலக்ட்ரான்ஸும் ஒரு பக்கம் தான் மூவ் ஆக போகுது. ஸோ நம்மளோட ஐடியாவும் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ எல்லா எலக்ட்ரான்ஸும் ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகிடுச்சு. அப்போது இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அப்போ ஒரு பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்குறேன், ஒரே ஒரு பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்குறேன். என்ன ஆகுதுன்னா ஒரு டைம் வரைக்கும் பார்க்குறேன், ஒரு 2 செகண்டுக்கு எல்லா எலக்ட்ரான்ஸ் என்னென்னா இந்த பக்கம் போகிறாங்க, எல்லோரும் இந்த பக்கம் போகிறாங்க. அப்போது எனக்கு நெட் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ எனக்கு கரண்ட் இருக்குது. ஆனால் இந்த கேஸில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த எல்லா எலக்ட்ரான்ஸும் போய் இந்த எண்டுக்கு போகுதுன்னா இது என்ன பண்ணி விட்ரும்? நியூட்ரல் பண்ணி விட்றாது. சொல்கிறது புரியுதாப்பா? இங்கே ப்ளஸ் இருக்குன்னா இன்னொரு மைனஸ் வந்தால் நியூட்ரல் ஆயிரும், ப்ளஸ் இருக்குது இன்னொரு மைனஸ் வந்தால் நியூட்ரல் ஆயிரும், ப்ளஸ் வந்தால் நியூட்ரல் ஆயிரும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு டிஸ்கை வந்து நம்ம ஒரு கண்டக்டரோட 2 எண்டில் வச்சு விட்டோம்னா கரண்ட் வந்து என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் அந்த மூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா நியூட்ரல் ஆகிடுதுல்ல. ஸோ நியூட்ரல் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்காது? அந்த கரண்ட் இருக்காது இல்லையா? அந்த மூவ்மெண்ட் இருக்காது. சொல்கிறது புரியுதா? எகைன் பழையபடி டெம்பரேச்சர் மாதிரி பார்த்தீங்கன்னா ரேண்டமில் மூவ் ஆகிட்டு இருக்கும். சொல்கிறது புரியுதா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்? சொல்கிறது புரியுதா? ஸோ இப்போ இது வந்து ஒன்லி ஸ்மால் டைம் வரைக்கும் தான் எனக்கு கரண்ட் இருக்கும். அந்த டிஸ்கை வச்சோன்னே அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் இருக்கிற வரைக்கும் தான் கரண்ட்டு.
இது நியூட்ரல் ஆச்சு நமக்கு கரண்ட் இல்லாமல் போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்காக தான் அப்போ வந்து கண்டினியூஸாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கணும், கண்டினியூஸாக இந்த கண்டக்டரில் கரண்ட் இருந்துகிட்டே இருக்கணும்னா அதுக்கு தான் ஒரு மெக்கானிசம் பேட்ரி. ஸோ பேட்ரி, அந்த பேட்ரி தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கொடுக்குது. ஏன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கொடுக்குறதாப்பா கரண்ட்டை கொடுக்குறது பேட்ரி கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கரண்ட்டை கொடுக்குறது பேட்ரி கிடையாது, அது தப்பாக புரிஞ்சு வச்சுக்காதீங்க. எனக்கு பேட்ரி என்ன பண்ணுன்னா ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை க்ரியேட் பண்ணும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால் என்ன உங்களுக்கு தான் தெரியல. இப்போ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா ஹீட்டு ஃப்ளோ ஆகும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா எங்கே ஃப்ளோ ஆகும்? ஸோ கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் கரண்ட் இருக்கும், அதாவது எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட் இருக்கும். ஸோ அந்த பேட்ரி, அதனால தான் பேட்ரிங்கிற ஒரு மெக்கானிசம் வந்து கொண்டு வராங்க. ஃப்ரெஷ் சார்ஜை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக சார்ஜை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ இது நியூட்ரல் பண்ண ஃப்ரெஷ்ஷாக சார்ஜை கொண்டு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் ஒரு பேட்ரி மெக்கானிசமாக ரெடி பண்ணுறாங்க. சரிங்களா? பேட்ரி மெக்கானிசம். ஓகேவா? ஸோ அதனால தான் அப்போ ஒரு பேட்ரி கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கை நம்ம வச்சு நியூட்ரல் பண்ணி விட்றதுனால ஸோ நமக்கு கரண்ட் இருந்துகிட்டே இருக்கணுக்காக நமக்கு பேட்ரிங்கிற ஒரு மெக்கானிசமை கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது கொண்டாந்தோன்னா இட் கிரியேட்ஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்ல, இப்போ இது வந்து நெகட்டிவ். ஸோ இப்போ இது நெகட்டிவ் சார்ஜ், இது லோ பொட்டன்ஷியல், இது வந்து உங்களுக்கு என்ன ஹை பொட்டன்ஷியல். ஸோ எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து இந்த பக்கம் இருக்கும். எலக்ட்ரான் ஃப்ளோக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் கரண்ட் ஃப்ளோ. சரிங்களா? ஸோ இப்போ கரண்ட் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எடுத்தீங்க அப்படி கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்சைடில் டெவலப் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே என்ன பண்ணணும், நம்ம சொன்ன எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃப்ளோ ஆகும். இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரிப்பல் பண்ணும். ஸோ ரிப்பல் பண்ண இங்கேப்பா நம்ம படிச்சிருப்போம்ல, கெப்பாசிட்டரில் படிச்சிருப்போம்ப்பா, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரிப்பல் பண்ண எல்லா எலக்ட்ரான்ஸும் இந்த பக்கம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து எலக்ட்ரான் ஃப்ளோவோட டைரக்ஷனாக இருக்கும். எலக்ட்ரான் ஃப்ளோ ஜிக்ஜாக்ல தான் போகும், பட் எல்லா எலக்ட்ரானும் ஒரே டைரக்ஷனில் போகும், இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு போகும். ஸோ கரண்ட் ஃப்ளோ வந்து எலக்ட்ரான் ஃப்ளோக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து கரண்ட் ஃப்ளோ. ஓகேவா? கரண்ட் ஃப்ளோ. எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பக்கம் மூவ் ஆகுதா, அப்போ இது பாசிட்டிவ்னு நினைக்கிறேன் இல்லையா? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கரண்டோட டைரக்ஷன். ஓகே, கரண்டோட டைரக்ஷன் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு டெவலப் ஆகிருப்பா, இன்சைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஆனால் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சார் நீங்கள் தான் சொன்னீங்க கண்டக்டருக்கு இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோன்னு நாங்கள் படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு லெசனில் கண்டக்டருக்கு இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோ அப்படின்னு நாங்கள் படிச்சிருக்கோம். ஆனால் அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷன்ப்பா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரோடைனமிக் கண்டிஷன். ஓகேவா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷனில் தான் கண்டக்டருக்கு இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ, ஆல்வேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் படிச்சிங்களப்பா, நான் ஒரு வீடியோ கூட அனுப்பிச்சேனே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் படிச்சிங்கல்ல, கண்டக்டருக்கு இன்சைடில் ஒரு கேவிட்டி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸஸ் சார்ஜஸ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோன்னு படிச்சிங்கல்ல, அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷனையா, நம்ம சொல்கிறது எலக்ட்ரோடைனமிக் கண்டிஷனிங்க. ஓகேவா? எலக்ட்ரோடைனமிக் கண்டிஷனாக எனக்கு சார்ஜ் மூவ்மெண்ட் இங்கே இருக்குது, தட் இஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரோடைனமிக் கண்டிஷன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டிப்பாக டெவலப் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டெவலப்டு இன்சைடு த கண்டக்டர். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவ் அயன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாசிட்டிவ் அயன்ஸ், இங்கே ஃபிக்ஸடு பாசிட்டிவ் அயன்ஸ், சாலிட் கண்டக்டரில் ஃபிக்ஸடு பாசிட்டிவ் அயன்ஸ். ஓகே, ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ இருக்குன்னா, ஒரே ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டோமா, எலக்ட்ரான் இருக்குன்னா இது போய் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் மோதுது. ஓகே, அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போய் மோதும், அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மோதும், இப்படி வந்து மோதும். அப்போ இந்த பக்கம் போய் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ கரண்ட், அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா இதுவும் போய் மோதுது, இப்படி மோதுது, இதில் மோதி இதில் இடிக்குது, இதில் போய் இதில் இடிக்குது, அப்புறம் இதில் இடிக்குது, அப்புறம் இதில் இடிக்குது, அப்புறம் இப்படி போயிடுச்சு. ஆக மொத்தம் எல்லா எலக்ட்ரான்ஸும் ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்ததுனால இன்சைட் வி கிரியேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பை யூசிங் த பேட்டரி ஆர் செல். சரிங்களா? ஸோ இப்போ கரண்ட் ஃப்ளோ நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம கொடுத்ததுனால இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ அப்சர்வேஷன்ப்பா. நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சரில் இப்போ தான் டிஃப்ட் வெலாசிட்டி போட போகிறோம். நல்லா கவனிச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த ரூம் டெம்பரேச்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ரூம் டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டக்டர் வந்து அட் ரூம் டெம்பரேச்சரில் நம்ம சொன்னோம்ல, ஸோ கண்டக்டர் அட் ரூம் டெம்பரேச்சரில் நமக்கு என்ன தெரியும், நிறைய எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது இல்லையா, ரேண்டமாக மூவ் ஆகுது. அப்போ ஆவரேஜ் எலக்ட்ரான் எடுக்கிறோம். எல்லாம் எடுக்கணும் ஆவரேஜ் எலக்ட்ரான்ஸ், ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எல்லா எலக்ட்ரான்ஸோட ஆவரேஜ் வெலாசிட்டி எடுத்து பார்க்குறோம். எப்போது? ரூம் டெம்பரேச்சரில் மூவ் ஆகுமா? எதனால்? டெம்பரேச்சர்னால மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ நம்ம ஒரு ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் ஆல் எலக்ட்ரான்ஸ் எடுக்கிறோம். ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப்
ஆல் எலக்ட்ரான்ஸ் எடுக்கிறோம். ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ ஒரு 2 சப்ஜெக்ட்டுக்கு எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிப்பீங்க? எல்லா சப்ஜெக்டோட மார்க்கையும் ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் சப்ஜெக்ட் போடுவீங்க. அதே மாதிரி தான் எல்லா எலக்ட்ரான்ஸோட வெலாசிட்டியும் ஆட் பண்ணணும். U1 U2 U3 அது எத்தனை இருக்குன்னு தெரியாது, ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் UN. ஸோ எல்லா எலக்ட்ரான்ஸோட வெலாசிட்டியும் ஆட் பண்ணி எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை டிவைட் பண்ணுவீங்க. எத்தனை உங்களுக்கு ஆவரேஜ் மார்க் எடுப்பீங்களே, டோட்டல் சப்ஜெக்ட் டிவைட் பை டோட்டல் மார்க் டிவைட் பை டோட்டல் சப்ஜெக்ட் போடுவீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ எல்லா எலக்ட்ரான்ஸோட வெலாசிட்டி டிவைட் பை டோட்டல் எலக்ட்ரான்ஸ், இது ஆவரேஜ். ஆனால் என்னவாயிடுச்சுப்பா, ஆவரேஜ் வெலாசிட்டி எடுத்தோம் அப்படின்னா அதை ரேண்டமாக மூவ் ஆகுதுப்பா. ஒன்று ப்ளஸில் மூவ் ஆகுதுன்னா இன்னொன்று மைனஸில் மூவ் ஆகுது, ஒன்று இப்படி மூவ் ஆகுதுன்னா ஒன்று இப்படி மூவ் ஆகுது. அப்போ ப்ளஸ் மைனஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 0. ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் ஆல் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 அட் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சரில் எனக்கு 0. கண்டக்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர் இருக்கும்போது. அப்படி இல்லைனா ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லலாம், இல்லைனா இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாத டைமில், இன்சைடில் எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இல்லை, கண்டக்டருக்கு இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டே இல்லாத நேரத்தில் எனக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி எடுத்தேன்னா எனக்கு 0 வந்துடுது. ஏன்னா ஒன்று ப்ளஸ் வரும், இன்னொன்று மைனஸ் வரும், இன்னொன்று ப்ளஸ் வரும், இன்னொன்று மைனஸ் வரும், ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 0. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நான் இப்போ கொஷின், இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆவரேஜ் வெலாசிட்டி பார்க்க போகிறோம். இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஓகேவா, இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடை எப்படி டெவலப் பண்ணுவோம், ஒரு பேட்டரி மூலமாக செட் பண்ணிவிடுவோம் இல்லையா. ஸோ பேட்டரி மூலமா இன்சைட் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம டெவலப் பண்ணிடுவோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆப்போசிட்டில் எல்லா எலக்ட்ரான்ஸும் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும், உனக்கு தெரியும், எல்லா எலக்ட்ரான்ஸும் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு பேட்டரி கனெக்ஷனில் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி செக் பண்ண போகிறோம், ஓகேவா. இப்போ நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி, ஸோ பிஃபோர் அப்ளையிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு அது இனிஷியல் வெலாசிட்டின்னு வச்சுக்கலாம். ஆஃப்டர் அப்ளையிங்க ஃபைனல் வெலாசிட்டி வச்சுக்கலாம். ஃபைனலில் V போடுவியா. ஸோ ஃபைனல் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் ஆல் எலக்ட்ரான்ஸ் பார்க்க போகிறோம். ஃபைனல் ஆவரேஜ் வெலாசிட்டி சரிங்களா, ஃபைனல் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபைனல் ஆவரேஜ் வெலாசிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா உனக்கு தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் இன்சைடில் டெவலப் பண்ணதுனால எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு தெரியும். இஃப் தேர் இஸ் எ ஃபோர்ஸ் தேர் இஸ் எ அக்ஸலரேஷன், யூ நோ. இஃப் தேர் இஸ் எ ஃபோர்ஸ் தேர் இஸ் எ அக்ஸலரேஷன். வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் அக்ஸலரேஷன்? ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? இப்போ ஒரு எலக்ட்ரான் பார்க்குறேன், ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான், 1 எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணுறேன், ஒரு எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணுறேன். ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? M × A படிச்சிருப்பீங்க. ஃபோர்ஸ்க்கு நெட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் இன்டு அக்ஸலரேஷன். இது என்ன ஃபோர்ஸு, என்ன டைப்பு? எலக்ட்ரிக் ஃபோர்ஸு. என்ன ஃபோர்ஸு? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன சார்? எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா சார் K(Q1Q2/R²) எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் சொல்லுங்கள் சார். Q × E, திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா, ஈக்குவல் டு M × A. அப்போ அக்ஸலரேஷன் ஆஃப் 1 எலக்ட்ரான் கண்டுபிடிக்க போகிறேன். therefore acceleration of 1 electron என்ன வர போகுது? so QE divided by M, 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 correct? QE divided by M. so இப்போ acceleration of 1 electron எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? so Q என்னது? Q யாரோட சார்ஜ்? இப்போ யாரோட சார்ஜ்? எலக்ட்ரானோட சார்ஜ்ப்பா. எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன? Q is equal to N into E. N வந்து 1, E வந்து நமக்கு -E தான். we take this only magnitude தான் டைரக்ஷனை போட்டோமே. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ -E போட வேணால் மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ மேக்னிடியூட் எடுத்தால் மைனஸ் விட்டுருவோம் இல்லையா. ஸோ அப்போ எனக்கு Q வந்து E, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து E டிவைடட் பை M. ஸோ அக்ஸலரேஷன் ஆஃப் 1 எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா EE by M. இது புரிஞ்சுதாப்பா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடில் டெவலப் ஆனதுனால ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸு அக்கார்டிங் டு த நியூட்டன் ஃபர்ஸ்ட்லாம் இஃப் there is a force there is a acceleration வந்து கண்டுபிடிச்சிட்டோம். எஸ், கிளியர். இப்போ நம்ம அக்ஸலரேஷனை செக் பண்ணி பார்க்குறோம். அக்ஸலரேஷன் ஆஃப் 1 எலக்ட்ரான் ஈக்குவல் டு EE by M, அதாவது ஃபோர்ஸ் பை மாஸுப்பா. சரியா? எனக்கு தெரியும் ஈயோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் 1.6. எலக்ட்ரிக் ஃபீல்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டன்ட். நம்ம பேட்டரி கொடுக்குறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டும் கான்ஸ்டன்ட். ஸோ இதுவும் கான்ஸ்டன்ட்டு, மாஸும் பார்த்தீங்க எலக்ட்ரானோட மாஸ் வந்து மாற போகிறது கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ்.
அது எப்படி மாறப்போகுது? இங்கேருந்து இங்கே போனால் எலக்ட்ரானோட மாஸ் குறைஞ்சி போயிருமா என்ன? அதுவும் மாறாது, இதுவும் கான்ஸ்டன்ட். அப்போது மேக்னிடியூட் ஆஃப் அக்ஸலரேஷன் கான்ஸ்டன்ட். மேக்னிடியூட் மட்டும் தான் எடுத்தீங்க, மேக்னிடியூட் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அக்ஸலரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, மேக்னிடியூட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. டைரக்ஷன் பார்க்கும்போது நீங்கள் பாருங்களேன், ஆவரேஜாக எல்லா எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா மோதி தான் வருதுப்பா, நான் ஒத்துக்கிறேன். இப்படி மோதுது டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்குதான். ஆனால் ஆவரேஜாக எடுத்திங்கன்னா எல்லாம் ஒரே டைரக்ஷனில் தான் நம்ம போகுது, எல்லாம் ஒரே டைரக்ஷன் தானே. ஸோ இப்போ ஒரே டைரக்ஷன்னா இப்போ டைரக்ஷனும் மாறலை, எல்லா எலக்ட்ரான்ஸுக்கும் டைரக்ஷனும் மாறலை. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்க்கும்போது நான் சொல்கிறேன், ஆவரேஜாக பார்க்கும்போது சரிங்களா. ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது எல்லாம் ஒரே டைரக்ஷன். ஸோ மேக்னிடியூடும் கான்ஸ்டன்ட், டைரக்ஷன் கான்ஸ்டன்ட்னால இந்த அக்ஸலரேஷனை கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்கிறோம். அக்ஸலரேஷனை கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் we can apply the kinematic equation. கைனமேட்டிக் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறோம். கைனமேட்டிக் ஈக்குவேஷன் என்ன? ஸோ v = u + 18 படிச்சிருப்பீங்க கரெக்டாக. இப்போ இந்த vங்கிறது நான் எல்லா எலக்ட்ரான்ஸுக்கும் எடுக்க போகிறேன், ஒரு எலக்ட்ரானுக்கு எடுக்கல, இந்த வாட்டி ஒரு எலக்ட்ரானுக்கு எடுக்கல, ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் ஆல் எலக்ட்ரான்ஸ் எடுக்கிறேன், ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் ஆல் எலக்ட்ரான்ஸ் எடுக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி யூவும் என்ன பண்ணணும், யூவும் எல்லா எலக்ட்ரான்ஸுக்கும் எடுக்கணும் ஆவரேஜ். ப்ளஸ் ஏ வந்து நமக்கு தெரியும், ஏ வந்து என்ன அக்ஸலரேஷன் தான் கான்ஸ்டன்ட், எல்லா எலக்ட்ரான்ஸுக்கும் இந்த அக்ஸலரேஷன் கான்ஸ்டன்ட் தான்யா, இந்த அக்ஸலரேஷன் கான்ஸ்டன்ட் தான் சரிங்களா. என்னது அது? EE/m. இந்த அக்ஸலரேஷன் வந்து எல்லா எலக்ட்ரான்ஸுக்கும் EE/m, எல்லா எலக்ட்ரான்ஸுக்கும் EE/m, ஒரு எலக்ட்ரானுக்கு மட்டும் கிடையாது, எல்லா எலக்ட்ரானுக்கும் EE/m தான். அண்ட் டைம், இந்த டைம் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் வந்து ஆவரேஜ் டைம் எடுக்கணும். டைம் வந்து என்ன டைம்? ஆவரேஜ் டைம். ஸோ இந்த ஆவரேஜ் டைம் நம்ம என்ன பண்ணுறோம்னா டவுன்னு எடுத்துக்கிறோம், ஆவரேஜ் டைம் என்ன எடுத்துக்கிறோம்? டவுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஆவரேஜ் டைம் டவு அப்படிங்கிறது, ஸோ T1 எல்லா எலக்ட்ரான்ஸுக்கும், T2 + T3 + Tn பை டைம், டோட்டல் டைம் டிவைட் பை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிவைட் பை n இல்லையா. எல்லா எலக்ட்ரான்ஸோட ஆவரேஜ் டைம் தான் எடுத்துக்கிறோம், ஆவரேஜ். இல்லைனா இந்த டைமை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த டைமுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரிலாக்ஸேஷன் டைம். ஆவரேஜ் ரிலாக்ஸேஷன் டைம், ஐயோ இந்த வச்சு ஸ்பெல்லிங், ஆவரேஜ் ரிலாக்ஸேஷன் டைம், ஆவரேஜ் ரிலாக்ஸேஷன் டைம். அது என்ன சார் ரிலாக்ஸேஷன் டைம்? இல்லைனா டைம் பிட்வீன் சக்ஸஸிவ் கொலிஷன், ஆவரேஜ் டைம் பிட்வீன் சக்ஸஸிவ் கொலிஷன்ஸ். ஆவரேஜ் டைம்ப்பா, டைம் பிட்வீன் சக்ஸஸிவ் கொலிஷன்னா அடுத்தடுத்த கொலிஷனுக்கு இடைப்பட்ட தூரம் சரிங்களா. அடுத்தடுத்த கொலிஷனுக்கு இடைப்பட்ட தூரம் தான் நம்ம இந்த ஆவரேஜ் டைம்னு சொல்லுவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க சரியா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கா. ஸோ இங்கே இருக்குது பாசிட்டிவ் அயன்ஸ், இங்கே இருக்குது பாசிட்டிவ் அயன்ஸ், இங்கே இருக்குது பாசிட்டிவ் அயன்ஸ், இங்கே இருக்குது பாசிட்டிவ் அயன்ஸ்னா, ஸோ இங்கே என்ன ஆகும், இப்படி வந்து டியூ டு ஃபோர்ஸ்னால எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸு சரிங்களா. அது என்ன பண்ணுன்னா இப்படி வந்து மோதுனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஸோ இங்கே பாருங்கள், இது வரைக்கும் இங்கேருந்து இங்கே வர வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருக்க போகுது, அதான் ரிலாக்ஸ். இதுக்கு ஒரு டைமாக இருக்கும். அடுத்து இங்கே வந்து மோது இதுக்கு ஒரு டைமாக இருக்கும், அது இங்கே வந்து மோது இதுக்கு ஒரு டைமாக இருக்கும், இதுக்கு ஒரு டைமாக இருக்கும். இது என்ன பண்ணுறோன்னா இதுக்கு ஆவரேஜ் எடுத்துக்கிறோம், இதுக்கு நம்ம ஆவரேஜ் எடுத்துக்கிறோம். என்னது, ஸோ ஒரு பாசிட்டிவ்லேருந்து இன்னொரு பாசிட்டிவ் என்ன மோதுற வரைக்கும் ரிலாக்ஸாக இருக்க போகுது. ஸோ இதுக்கு அதனால தான் இந்த எல்லா டைமுக்கும் ஆவரேஜ் எடுத்தால் ஆவரேஜ் ரிலாக்ஸேஷன் டைம் கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? ஓகேவா? எல்லா டைமுக்கும் எடுத்தோன்னா ஒரு எலக்ட்ரானுக்கு ஆவரேஜ் டைம் கிடைக்கும். அதே மாதிரி எல்லா எலக்ட்ரானுக்கும் ஆவரேஜ் டைம் எடுத்து ஆட் பண்ணால் இதுதான் இது. எல்லா எலக்ட்ரானுக்கும் ஆவரேஜ் டைம் எடுத்து ஆட் பண்ணால் இதுதான் இது. திஸ் இஸ் த ஆவரேஜ் ரிலாக்ஸேஷன் டைம் ஆஃப் ஆல் எலக்ட்ரான்ஸ், நாட் ஒன்லி எலக்ட்ரான்ஸ், ஆல் எலக்ட்ரான்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் ஆல் எலக்ட்ரான்ஸ். இதுவும் ஆல் எலக்ட்ரான்ஸ், நாட் அ சிங்கிள் எலக்ட்ரான்ஸ், ஆல் எலக்ட்ரான்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ ஆல் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரானுக்கு எடுத்துக்கிறப்பா இது ஒரு டைமு, இதுக்கு ஒரு ஆவரேஜ் இருப்பில்லை, இதுக்கு ஒரு டைமுக்கு ஆவரேஜ் இருப்பில்லை. T ஆவரேஜ் = T1 + T2 + T3 அப்படின்னு எடுப்பில்லை. இது வந்து ஒரு எலக்ட்ரானா, இந்த ஆவரேஜ் தான் நான் T1 எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு எலக்ட்ரானுக்கு T2, இன்னொரு எலக்ட்ரானுக்கு T3, இது எல்லாத்துக்கும் ஆவரேஜ் எடுக்கிறது தான் டவு. புரியுதா சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த ஆவரேஜ் ரிலாக்ஸேஷன் டைம் பிட்வீன் த அல்குலேஷன். அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சு போச்சுப்பா, ஈஸியாக முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், V average of all electrons is equal to U average. என்னப்பா U average? இனிஷியல் என்னது? இனிஷியலாக என்ன அர்த்தம்?
பிஃபோர் அப்ளைங் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆவரேஜ் என்னதுப்பா? பிஃபோர் அப்ளைங் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆவரேஜ் எலக்ட்ரான்ஸ் என்ன? ஜீரோப்பா. பிஃபோர் அப்ளைங் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆவரேஜ் எலக்ட்ரான்ஸ் வந்து ஜீரோ. படிச்சோம்ல யூ ஆவரேஜ் இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ ப்ளஸ் E/m இன்ட்டு டவு. ஓகேவா? அப்போ இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் ஆல் எலக்ட்ரான்ஸ், திஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் ஆல் எலக்ட்ரான்ஸ் in the presence of electric field is called drift velocity. ஓகேவா? அப்போ drift velocity என்ன ஃபார்முலா? that for drift velocity is equal to E acceleration into time. velocity என்னப்பா? acceleration into time. அவ்வளவுதான். this is the drift velocity. is it clear? புரிஞ்சுதாப்பா? so this is the drift velocity. ஓகேவா? ஓகேங்களா? கிளியரா? யா, இப்படி தான்ப்பா வந்துச்சு. சரிங்களா? ஏன் கைனமேட்டிக் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறோம்? கான்ஸ்டன்ட்னால. ஏன் இது ஜீரோவாச்சு? ஏன்னா ஆல் டைரக்ஷனால். இது எல்லா எலக்ட்ரான்ஸும் எடுத்துக்கிறோம்ப்பா. நாட் ஓன்லி இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டிங்கிறது ஒரு எலக்ட்ரான் கிடையாது, அது வந்து ஆவரேஜ், எல்லா எலக்ட்ரான்ஸோட ஆவரேஜ் வெலாசிட்டி. சரியா? ஓகேவா? ஓகேங்களா? ஸோ புரியுது நினைக்கிறேன். நோட் பண்ணிட்டீங்களா இப்போ எல்லாரும்? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப டக்குன்னு ஞாபகம் வரணும்னா இவ்வளோ பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நான் வேணால் சிம்பிளாக சொல்லி தந்துடுறேன், கவலைப்படாதீங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணோம் அப்படின்னா யூ ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம். யூ ஆவரேஜ் வந்து ஜீரோ. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். V = U + AT. அப்போ யூ ஆவரேஜ் ப்ளஸ் அக்சலரேஷன் இன்டூ டைம். அவ்வளோதான். இந்த யூ ஆவரேஜ் எனக்கு ஜீரோ. அக்சலரேஷன் உனக்கு தெரியும், ஃபோர்ஸ் பை மாஸ். அக்சலரேஷன் என்ன? ஃபோர்ஸ் பை மாஸ். இந்த டைம் மட்டும் ஆவரேஜ் டைம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸுங்கிறது எலக்ட்ரிக் ஃபோர்ஸு. அப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸு EE. QE ஆக்சுவலாக Qங்கிறது எலக்ட்ரானோட சார்ஜ். ஸோ அதனால் E போட்டுக்கிட்டேன். பை M இன்ட்டு டவ். அவ்வளோதான். வேறு ஒன்றும் நான் புதுசாக பண்ணலையா? அவ்வளோதான்ப்பா ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இப்போ டைரக்ஷன் பார்க்கணுன்னு வச்சுங்களேன். டைரக்ஷன் நீங்களே சொல்லுங்களேன். எலக்ட்ரான்ஸ் இது வந்து எல்லா எலக்ட்ரான்ஸோட வெலாசிட்டி. எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பக்கம் மூவ் ஆகுது, இந்த பக்கம் மூவ் ஆகுது. எந்த டைரக்ஷனுக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு. அப்போது வெக்டார் ஃபார்மில் எழுதணும்னா VD = E, பட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டில். ஸோ -E பை M இன்ட்டு டவ். ஸோ அதனால் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இங்கே நெகட்டிவ் போட்டிருக்காங்கன்னா EE பை M இன்ட்டு டவ். ஏன் இங்கே நெகட்டிவ் போட்டிருக்காங்கன்னா இது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். அதனால தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நெகட்டிவ் வரும். -EE பை M இங்கே வெக்டார் ஃபார்ம். சரிங்களா? EE by M into tau. Okay, EE by M into tau. So the drift velocity of all electrons. ஓகேங்களா? drift velocity of all electrons. Okay. ஸோ இல்லைனா சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கலாம்? வெலாசிட்டி ஈக்குவல் டு அக்சலரேஷன் இன்டூ டைம் வச்சுக்கோ. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அக்சலரேஷனுங்கிறது ஃபோர்ஸ் பை மாஸு. ஸோ EE by M into tau. அவ்வளோதான் drift velocity. ஓகே. ஸோ டக்குன்னு ஞாபகம் வரணும்னா இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே. அண்ட் டைரக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோ. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளியர் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் ரிலேஷன் பார்க்குறோம். என்றைக்கு கிளாஸு? நாளைக்கு கிளாஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். புதன்கிழமை, வியாழக்கிழமையும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. வெள்ளிக்கிழமை தான் நெக்ஸ்ட் கிளாஸு. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வெள்ளிக்கிழமையும் சரிங்களா? முடிஞ்சால் சனிக்கிழமையும் கிளாஸ் வைக்க பார்ப்போம், சண்டேவும் வைக்க பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். எல்லோரும் படித்த எக்ஸாம் நல்லா படிங்க, நல்லா பண்ணுங்கள். நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.